வெல்கம் பேக் டு ருக் ஜோன். இப்போ இருக்க காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு. எல்லாரும் லேப்டாப் ஸ்க்ரீனு, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு அதிக நேரம் வேலை பார்க்கறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் வந்துட்டு அதை ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாளாக நாளாக வந்துட்டு கண் ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படும். அதுவும் மொபைல் ஃபோன் இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து அது சாப்பிட்றதுக்காக கூட மொபைல் ஃபோனை கையில் கொடுத்தோமோ அந்த பழக்கம் வந்துட்டு இப்போ அதிகமாக நிறைய குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டு வராங்க. ஏதாவது ஒரு ரைம்ஸை வந்து அதில் வச்சு விட்டுட்டு குழந்தை கையில் கொடுத்து விட்டு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணானே தெரியாது. அந்த ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இவங்க பாட்டுக்கும் வாயை திறந்து வாய்க்குள்ளே வச்சு கூட்டி விடுறோம். ஸோ அந்த வயசுலேருந்தே நம்ம ஃபோனை வந்து கொடுத்து பழக்கப்படுத்தி ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ கண் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ கண் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான ஒரு சில குறிப்புகள்லாம் வந்துட்டு போட்டிருக்கு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அது என்னன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண் கூசுற வெளிச்சத்துலையும் மங்கலான வெளிச்சத்துலையும் பொருளை வந்து உத்து பார்க்கக்கூடாது. அதாவது ஸ்க்ரீன் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கம்மியாக ரொம்ப மங்கலான அந்த வெளிச்சத்துலையும் நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ரூம் லைட்டும் வந்துட்டு ரொம்ப லைட்டிங் அதாவது ரொம்ப வெளிச்சத்துலையும் இருக்கக்கூடாது. இருட்டான ஒரு ரூமில் வந்துட்டு மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டேவோ இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு ஐ எக்ஸசைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10 தடவை வந்துட்டு இதை பண்ணலாமாமா. கண்ணை வந்துட்டு மேலே கீழே பக்கவாட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு 10 தடவை வந்துட்டு பண்ணால் கண் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்குதுன்னா, நிறைய தூசி புகை அதிகமான சூரிய வெளிச்சத்தில் பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது கூட ஹெல்த்தியான டயட் சாப்பிடணும்.